ஆடக மதுரை அரசே போற்றி, கூடல் இலங்கு குருமணி போற்றி, காவாய்க்கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சித்திரை திருவிழாவிற்கு இணையாக ஆவணி மூலப் பெருவிழா மதுரை என்பதிலே அற்புதமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. 2ஆம் நாள் ஏற்றமிகு நாளாக அற்புதமான திருநாளாக மலர்ந்திருக்கிறது. நாரைக்கு சிவபெருமான் முக்தி கொடுத்த அற்புதமான திருவிளையாடல். பாண்டிய நாட்டின் தென்பகுதியில் இருந்த பெரிய தடாகம் ஒன்றில் வாழ்ந்த மீன்களை உண்டு நாரை ஒன்று வசித்து வந்ததாம். ஒரு சமயம் மழை பெய்யாமல் போனதால் குளம் வற்றி போயிருக்கிறது. நாரைக்கு உணவு கிடைக்கவில்லை. எனவே அந்த நாரையானது ஒரு வனத்திற்குள்ளே சென்று அங்கிருந்த நீர்நிலைகளிலே சிக்கிய மீன்களை தின்று வாழ்ந்து வந்ததாம். அங்கு அச்சோ என்கிற ஒரு குளம் இருந்திருக்கிறது. இதன் கரையில் பல முனிவர்கள் தவம் செய்து வந்திருக்கிறார்கள். இந்த புண்ணிய சீலர்கள் பயன்படுத்துகின்ற குளத்திலே நிறைய மீன்கள் நிறைந்திருக்கிறது. இருந்தாலும் அந்த தவசீலர்கள் வசிக்கும் பகுதியில் மீன் பிடித்து சாப்பிடுவது மகா பாவம் என கொக்கு நினைத்ததாம். அங்குள்ள முனிவர்களில் ஒருவரது பெயர் சத்தியன். இவர் இந்த மதுரை தலத்தை பற்றியும் அங்கு குடிகொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல சொக்கநாத பெருமான் சுந்தரேஸ்வரரை பற்றியும் அருமையாக தன் சக முனிவர்களிடத்திலே பேசிக்கொண்டிருக்கிறார். இதை கேட்ட நாரை உடனடியாக மதுரை நோக்கி பறந்து வந்திருக்கிறது. பொற்றாமரை குளத்தின் நீர் தன் மீது படும்படியாக தலையை மூழ்கிவிட்டு பறந்திருக்கிறது. அன்னை மீனாட்சி மற்றும் சுந்தரேஸ்வரர் சன்னதி மேலிலே இருக்கின்ற இந்திர விமானத்தை சுற்றி சுற்றி பறந்து 15 நாட்கள் இவ்வாறே செய்திருக்கிறது. 16ஆம் நாள் பொற்றாமரை குளக்கரைக்கு வந்து அந்த குளத்தை பார்க்கிறது. குளத்தில் மீன்கள் துள்ளி விளையாடின. அவற்றை பிடித்து உண்ண எண்ணிய வேளையிலே அந்த கொக்கிற்கு ஞானம் பிறந்திருக்கிறது. இப்படி செய்வது பாவம் அல்லவா? அது பசியை பொறுத்து கொண்டு காத்திருக்கிறது. நாரை தனது இயற்கையான சுபாவத்தை கூட கருணையின் காரணமாகவும் தன் மீது கொண்ட நம்பிக்கையாலும் மாற்றிக்கொண்ட நாரையின் முன்னால் எல்லாம் வல்ல சொக்கநாத பெருமான் தோன்றி, என்ன வர வேண்டும் நாரையே என்று கேட்கிறார். ஐயனே, எங்கள் இனத்தவர்கள் மீன்களை பிடித்து உண்ணும் சுபாவம் உடையவர்கள். ஆனால் இந்த புண்ணிய குளமான பொற்றாமரை குளத்தில் அதை செய்யாமல் இருக்க தாங்களே அருள வேண்டும் என்று கேட்ட மாத்திரத்திலே இந்த குளத்திலே மீன்கள் இல்லாமல் செய்ய வேண்டும் என்று கேட்கிறது. மேலும் எனக்கு சிவலோகத்திலே தங்கும் பாக்கியம் வேண்டும் என்று சொன்னது. பெருமானும் அவ்வாறே அருளினார். நாரை 4 புயங்களும் 3 கண்களும் பொருந்திய சிவ வடிவம் பெற்று வானுலகத்தோர் தூவி மலர் மாரியில் மூழ்கியவாறு விமானத்தில் ஏறி தேவ துந்துபிகள் முழங்க சிவலோகத்தை அந்த நாரை அடைந்திருக்கிறது. அதன் பின்பாக நந்தி கணங்களுள் ஒன்றாய் தங்கி இருந்து அற்புதத்தை நிகழ்த்தி காட்டியிருக்கிறது. நாரையின் வேண்டுதலுக்கு இணங்க பொற்றாமரை குளத்திலே இன்றைக்கும் மீன்களே கிடையாது என்பதுதான் இந்த மண்ணுலகத்திலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அதிசயம். பெருமக்களே, இந்த திருவிளையாடலை நிகழ்த்தி காட்டிய எம்பெருமான் இரவு பொழுதிலே அற்புதமாக 50 பூதங்களையும் தன்னுள் அடக்கிய பூத வாகனத்திலே எல்லாம் வல்ல சுவாமி அற்புதமாக பவனி வருகிறார். இந்த பூதத்தை பார்த்தால் நமக்கு சிரிப்பாக வருகிறது. ஏனென்று சொன்னால் பெரிய வயிறு கொண்டது, கண்களை உரட்டி மிரட்டுகிற விழியோடு அங்கே வருபவர்கள் பார்த்து ரசிக்கிறபடியாக இந்த பூத கணங்களின் தலைவனாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய சிவபெருமானை சுமக்கிற பேற்றினை அற்புதமாக பெற்றிருக்கிறது இந்த அற்புதமான பூத வாகனம். அந்த வாகனத்திலே அற்புதமாக பவனி வருகிறார் அன்னையானவள். இந்த உலகத்திலே நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். அதுபோல அன்ன வாகனம் என்று சொல்லப்படுகின்ற தூய்மையின் வடிவமாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய வெண்மை நிறத்தை உடைய அன்ன வாகனத்தின் மீது எல்லாம் வல்ல அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அன்னை மீனாட்சி எழுந்தருளி அற்புதமாக பவனி வந்து கொண்டிருக்கிறார். சுவாமி பூத வாகனத்திலும் அன்னையானவள் அன்ன வாகனத்திலும் எழுந்தருளி வருகின்ற அற்புத காட்சி ஆவணி மூல வீதிகளிலே ஒவ்வொரு நாளும் இந்த அற்புதம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. சித்திரை திருவிழாவிலே
சித்திரை வீதிகளிலே வெளியே வந்து மாசி வீதிகளிலே மக்கள் வெள்ளத்திலே கரை புரண்டு நிற்கிற அந்த வெள்ளத்திலே வருகின்ற சுவாமியும் அம்பாளும் ஆவணி மூல வீதி வணிக வளாகங்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த ஆவணி மூல வீதியிலே அந்த வணிகப் பெருமக்களுக்கெல்லாம் ஏற்றம் தருகிற விதமாக உலகெங்கும் இதை பார்த்து கொண்டிருக்கின்ற வணிகப் பெருமக்களுக்கு வியாபார அபிவிருத்தி தருபவனாக எல்லாம் வல்ல சொக்கநாத பெருமானும் அன்னை மீனாட்சியும் அற்புதமாக பூத வாகனத்திலே சுவாமி பிரியாவிடை சமேதராக எழுந்தருளி வர அன்னையானவள் அன்ன வாகனத்திலே அற்புதமாக பவனி வந்து கொண்டிருக்கக்கூடிய உன்னதம் இந்த மதுரை எம்பதியிலே அரங்கேறி கொண்டிருக்கிறது. இதை கண்டவர்களுக்கு சகல சௌபாக்கியங்களையும் தந்து அருளிக் கொண்டிருக்கிறார். மீனாட்சி சுந்தரேஸ்வரராக இருந்து பல்வேறு சிறப்புகளை தந்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எந்நாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றி, வணக்கம்.